வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பமும் வரும் துன்பமும் வரும். எல்லாருக்கும் அது தெரியும். பகல் இருந்தால் இரவு இருக்கும், மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும். இந்த மாதிரி தாங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் வரும் தான். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் தப்பு. எல்லாருக்குமே வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகளும் வரதான் செய்யும், நல்லதும் நடக்க தான் செய்யும். ஸோ நம்ம நல்லதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்ல விஷயங்களை தான் நீங்கள் மோஸ்ட்லி அப்சர்வ் பண்ணுவீங்க. நீங்கள் கெட்டதே நினைக்கும் போது கெட்டதே தான் வர ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, வீட்டில் பிரச்சனைங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, இதை பற்றியே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைங்க, எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாறினா மட்டும்தான் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் பண்ணுற எல்லாருமே பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் பிரச்சனைகளாக உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் சுற்றி இருக்கிற ஒர்க்லேயும் சரி பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்கள் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறக்கூடிய மனப்பக்குவமும் கிடச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, பாசிட்டிவிட்டியாக நினைங்க. எது நடந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு நல்லதாக நடக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படி நினைக்க எல்லாமே நல்லதாகவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் லைஃப்பில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.